அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என் அண்ணன் தான் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. என் குட்டி நாத்தனாரோட ஹஸ்பண்ட். அவங்க ஊர் ஸ்டைலில் பண்ண போகிறாங்க. இப்போது 2 கப் பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்காங்க. ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்க. 1/4 கப் பச்சைப்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையுமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டாங்க. ஒரு பச்சை மிளகாய், ரம்பை இலை, ஒரு ரம்பை இலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் பட்டை 1, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது கூட 1 கப் தேங்காய் பால். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறமா நெய் ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, அதுக்கப்புறமா ரம்பை இலை ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு, இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டுத்தையும் உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லேசாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உள்ளே சேர்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு அரிசி, அதுக்கப்புறமா பச்சைப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், அப்புறம் மல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கஞ்சி வந்து வேகும்போது தண்ணி கம்மியாகும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கஞ்சி வந்து அடி பிடிச்சிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சாச்சு. இப்போ ஓரளவு நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, அதாவது அரை வேக்காடு வெந்திருக்கு, இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா கஞ்சி வந்து கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட கஞ்சி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து அடி பிடிக்கும். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கஞ்சி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், மேலே லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஃபுல்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இது வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான அப்புறமா ரொம்ப ஹெல்த்தியான நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நோன்பு முடிகிறதுக்குள்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அஃப்னாஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறமா இந்த கஞ்சி வந்து எந்த ஊர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்கலாம் யாரெல்லாம் கெஸ் பண்ணுறீங்கன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.